தமிழ் ட்ரீட் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மோடி அரசாங்கத்துக்கு உச்சநீதிமன்றம் 12 நாள் கெடு கொடுத்து 12 நாளுக்குள்ளே இதுக்கெல்லாம் நீங்கள் டீட்டெயில் கொடுக்கணும்னு ஒரு கெடுபடியான உத்தரவு போட்டிருக்காங்க. இவ்வளவு கோபமாக உச்சநீதிமன்றம் கெடு கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? அந்த அளவுக்கு இந்த மோடி அரசாங்கம் செய்த குற்றம் என்ன? ஒரு குறிப்பிட்ட மக்களை இந்தியாவை விட்டு நாடு கடத்துறதுக்கான முயற்சியை ரொம்ப சூழ்ச்சியாக செய்த இந்த காவல்துறையை பற்றி பலரும் விமர்சிக்கக்கூடிய அளவில் ஒரு நாட்டில் பெரிய ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற பல கேள்விகள் இப்போ நாட்டில் கொதிப்படைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேர்தல் ஆணையத்துடைய தில்லு முள்ளுவை அம்பலப்படுத்திக்கிட்டே வர்றது கோபமடைந்த இந்த மோடி அரசு அதிலேருந்து மக்களை திசை திருப்புறதுக்கு பாஜகவுக்கு எதிரான மக்களெல்லாம் இந்த இந்திய நாட்டை விட்டு நாடு கடத்தணுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான திட்டத்தை உருவாக்கிருச்சுங்கிற தகவல் தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இந்த பாஜகவுடைய தேர்தல் ஆணையம் சேர்ந்து செய்யக்கூடிய தேர்தல் தில்லு முள்ளுகளையெல்லாம் அம்பலப்படுத்திக்கிட்டு வந்த ராகுல் காந்தியோடைய அந்த கூட்டங்கள் மேலும் பலம் பெற்றுக்கிட்டே வருது. பல விஷயங்களை அவர் அம்பலப்படுத்தி பேசின ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில் குஜராத்தில் நடந்த ஒரு தில்லுமுள்ளையும் பற்றி பேசுகிறாரு ஒரு கூட்டத்தில். அந்த கூட்டத்தில் பேசுகிறப்ப ஒருத்தர் அந்த அவையில் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த பனாரஸை பற்றியும் பேசுங்க, குஜராத் ஊழலை பற்றியும் பேசுங்க, பனாரஸ்னு கத்துறாரு. அதுக்கு ராகுல் காந்தி ரொம்ப ஸ்டைலிஷாக பதில் கொடுக்குறது ரொம்ப கவர்ச்சியாகவும் பார்க்கக்கூடதுக்கு ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்குது. அதை ஒரு தனியார் யூடியூப் சேனல் அரண்சைங்கிறது அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கு. அதை அரை நிமிடம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம உள்ளே போவோம் மற்ற செய்திகளுக்கு. இப்படி ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தி வரக்கூடிய இந்த பாஜக தேர்தல் ஆணையத்தோடைய தில்லுமுள்ளு என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இவ்வளவு கோபம் அடைகிறதுக்கு காரணம் என்ன, அவங்க யாருங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். இதை நீங்கள் கவனமாக பார்த்துவிட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த தமிழ் ட்ரீட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் ட்ரீட் சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் மாண்புமிகு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் தலைமையில் ஜாய் மல்யா பக்சி அவர்களும் ஜஸ்டிஸ் விபுல் எம் பஞ்சோலி அவர்களும் இந்த குழு இந்த மோடி அரசுக்கு ஒரு கடுமையான உத்தரவு போட்டிருக்குது. நீங்கள் 12 நாட்களுக்குள்ளே எங்களுக்கு இதுக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கெடு கொடுத்துருக்கு. என்ன காரணம், என்ன பதில் கேட்குறாங்கன்னா, மேற்கு வங்கத்தை சேர்ந்த வங்க மொழி பேசக்கூடிய மக்களையெல்லாம் நீங்கள் இந்தியர்கள் இல்லை, நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து இங்கே ஊடுருவி வந்தவங்கன்னு சொல்லி சில போலீஸ்காரங்க ஏட்டையாக என்ன பண்ணியிருக்காங்க, பிடிச்சி கூட்டமாக பிடிச்சி கைது பண்ணி அவங்களெல்லாம் கொண்டு போயிட்டு வங்காளதேசத்தில் பார்டரில் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அகதிகளாக என்ன செய்வதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி செய்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த வங்காளதேசத்தில் தொடர்ந்து மம்தா பானர்ஜியோட கட்சி தான் ஜெயிச்சுக்கிட்டே வருது. இதுவரை 3 முறை முதலமைச்சராக ஜெயிச்சு ஆட்சி செய்கிற அந்த மம்தா பானர்ஜி வரக்கூடிய 2026 தேர்தலையும் வெற்றி பெற்றுவாங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இது பாஜகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்குது. வரக்கூடிய 2026 தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 5 மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருக்குது. இப்படி இருக்கிறப்ப மேற்கு வங்கத்தில் எப்படியும் நம்ம அந்த மம்தா பானர்ஜி அவர்களை வெற்றி பெற விடக்கூடாதுங்கிறதுல பாஜக குறியாக இருக்குது. அந்த வேலையை செய்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்குது. அப்போ அதுக்காக அது என்ன பண்ணுது, வங்க மொழி பேசக்கூடிய மக்களையெல்லாம் ஓட்டு எண்ணிக்கையை குறைச்சி அவங்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டா அது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது. அதுக்காக அது என்ன செய்யுதுன்னா, உதாரணமாக இப்போ பீகாரில் இருக்காங்க மக்கள், அந்த பீகாரில் சரியான வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லைங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பல மாநிலங்களுக்கும் புலம்பெயர்ந்து போயிட்டு வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டோட ஏகப்பட்ட பீகாரிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் மேற்கு வங்கத்தில் இருந்து வெவ்வேறு மாநிலத்துக்கு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வங்க மொழி பேசக்கூடியவங்க வேலைக்காக போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா,
எந்த மாநிலத்தில் போய் அவங்க வந்து வேலை பார்க்குறாங்களோ அந்த மாநிலத்தில் உள்ள மொழியும் கற்றுக்குறாங்க. உதாரணமாக இப்போ மேற்கு வங்கத்திலேருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுங்க, இங்கே பேசக்கூடிய தமிழ் மொழியை கற்றுருப்பாங்க. வாங்க, உட்காருங்க, போங்க, இது எந்த ஊர், சாப்பாடு, தண்ணி, இது என்ன விலை, இது கொடுங்க, இப்படிலாம் உள்ள ஒரு நடைமுறைகளை வந்து அந்தந்த மொழியில் கற்றுக்குவாங்க. ஆனால் அதே சமயம் அவங்க வீட்டுக்குள்ளே என்ன பேசிக்கிடுவாங்க, சரளமாக அவங்களுடைய தாய்மொழி வங்க மொழியை தான் பேசிக்கிடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த பாஜக என்ன பண்ணுது, அது ஆளக்கூடிய ஒரு 7-8 ஸ்டேட் இருக்குது, ஹரியானாவிலேருந்து டெல்லி வரைக்கும். இந்த பல மாநிலங்களில் வந்து போலீஸை ஏவி விட்டு இந்த மாநிலத்தில் வந்து வங்க மொழி பேசக்கூடியவங்க ஆள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிஞ்சாங்குது. அப்போ அந்த போலீஸ் போய்ட்டு விசாரிக்குது, தேடணுன்னா அங்கே உள்ளவங்க சொல்லுவாங்கல்ல, தான் அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க காட்டுவாங்கல்ல. அங்கே போய்ட்டு என்ன பண்ணுது, நீ யார், நீ என் தாய்மொழி எதுங்கிறப்ப அவங்க என் தாய்மொழி வங்க மொழி, நாங்கள் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இந்த போலீஸ் என்ன சொல்லுது, நீ வந்து பேசக்கூடிய வங்க மொழி இந்திய மொழி அல்ல, நீ இந்தியனே அல்ல, நீ வெளிநாட்டுக்காரன், நீ வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து ஊடுருவி வந்திருக்கிறான்னு சொல்லி அந்த குடும்பத்தை அப்படியே கைது பண்ணுது. அப்படி கைது பண்ணி அவங்கள அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு பங்களாதேஷோடைய பார்டரில் இறக்கி விட்டுட்டு அவங்க கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு இப்படியே போங்கன்னு சொல்லிட்டு வந்துடுது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க நாங்கள் வந்து இந்தியாக்காரங்க தாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஆதார், தேர்தல் இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நீ பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுன்னு கேட்குறாங்க. எப்படி 60 வயசு 80 வயசுலாம் அவங்கள்ட்ட எங்கே பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும், கொடுக்க முடியாத கேட்டு நீ இந்தியனே இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி வங்காள மொழி பேசக்கூடிய அந்த மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பங்களாதேஷிக்காரங்கன்னு சொல்லி நாடு கடத்திட்டா பாஜகவுக்கு எதிராக இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க, இவங்க போன வரைக்கும் நல்லதுன்னு முடிவெடுத்து இப்படி இந்த தேர்தல் ஆணையம் இந்த ஏட்டையாவை வச்சு செய்கிற வேலை சரியா, இந்த ஏட்டையாவுக்கு யார் இந்த பவர் கொடுத்ததுங்கிறதோட இந்த நாடு கடத்துகிற ஆள் என்ன தெரியுமா சொல்லிட்டு வர்றாரு, அவங்கள அந்த பங்களாதேஷோடைய பார்டரில் இறக்கி விட்டுட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வர்றாராம், நீ திருப்பி வந்துடாத, அப்படி நீ வந்தீன்னா இந்தியா பார்டர்லையும் காவல்துறை இருப்பாங்க, பங்களாதேஷ் பார்டர் அவங்களும் காவல்துறை இருப்பாங்க, உடனே 2 பேருமே சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், உசுறு போயிடும்னு மிரட்டிட்டு வர்றதுனால இறக்கி விடப்பட்ட மக்கள் அப்பாவியாக திணறிக்கிட்டு கஷ்டப்படுறாங்கங்கிற ஒரு செய்தி வருது. இப்படி அவங்கள்ட்ட பாஸ்போர்ட் இருக்கா இல்லையாங்கிறத விசாரிக்கிறது யார் விசாரிக்கணும், உள்துறை விசாரிக்கணும். அப்படி உள்துறை விசாரிக்க வேண்டியதை ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு ஏட்டையாக விசாரித்து அவர் அதிகாரமாக பிடிச்சி கொண்டு போய் நாடு கடத்தி விடுறதுக்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுங்கிற கேள்வி இப்போ வருது. அதுலேயும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த டெல்லியில் உள்ள போலீஸ் பூரா உள்துறை கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது, அந்த உள்துறைக்கு அமைச்சர் வந்து அமித்ஷா அவர்கள் தான், அவரோட அந்த ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக பிடிஞ்சப்போ இந்த ஆளுகளையெல்லாம் யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டான்னு தெரியுதோ அவனெல்லாம் பிடிச்சி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி இந்தியாவை விட்டு நாடு கடத்துங்கன்னு சொல்லியிருக்கலாமோங்கிற சந்தேகத்தை ஒரு சிலர் கிளப்புறாங்க. இப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து ஈவு இறக்கம் இல்லாமல் வயசானவங்க, முதியோர்கள், பெரிய சின்ன பிள்ளைங்க, கர்ப்பிணி பெண்கள் உட்பட எல்லாரையும் பிடிச்சி கொண்டு போய்ட்டு ஆடு மாட்டை பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சி கொண்டு போய் வங்காளதேசத்தில் விட்டுட்டு வர்றாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இதற்கான வழக்கும் பதியப்பட்டிருக்குது. அது இல்லாமல் உச்சநீதிமன்றத்திலையும் பிரசாந்த் பூஷனும் ஒரு வழக்கு பதிவு செய்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறப்ப அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒருத்தர் பேசக்கூடிய மொழியை வச்சு அவர் எந்த மாட்டை சார்ந்தவர்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்கன்னு பாஜகவை பார்த்து கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த நீதிபதிகள் உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ பஞ்சாப் இருக்குல்ல, அது இந்தியாவிலையும் ஒரு பஞ்சாப் இருக்குது, இது பாகிஸ்தான்லேயும் ஒரு பஞ்சாப் இருக்குது. அப்போ அந்த பஞ்சாபை சேர்ந்த மக்கள் வந்து 2 நாட்டில் உள்ள மக்களும் பஞ்சாபி மொழி தான் பேசுவாங்க. அப்போ நாளைக்கு நீங்கள் வந்து இந்தியாவில் பேசக்கூடிய பஞ்சாபியெல்லாம் நீங்கள் வந்து பாகிஸ்தான்காரங்கன்னு சொல்லி நாடு கடத்துவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த பிரசாந்த் பூஷன் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒருத்தரை வந்து இந்தியரா அல்லது வெளிநாட்டுக்காரனா வந்து அத்துமீறி இங்கே வந்து தங்கியிருக்கிறாராங்கிறத செக் பண்ணுற அதிகாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒன்று ஃபாரினர்ஸ் ட்ரைபுனலுக்கு இருக்குது, அப்படி இல்லாட்டி நீதிமன்றத்துக்கு இருக்குது, அதுவும் இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அதை வந்து டிசைட் பண்ணணும். இப்படி இருக்கிறப்ப இது 3 பேருமே இல்லாமல் ஒரு போலீஸ் ஏட்டு போய் விசாரித்து அந்த மக்களை நாடு கடத்துறது எப்படி நியாயம்? இந்த அதிகாரத்தை அந்த போலீஸுக்கு கொடுத்தது யாருங்கிற கேள்வியை பிரசாந்த் பூஷன் கேட்குறாரு. பிரசாந்த் பூஷன் கேள்வியாக வைக்கிறாரு. அடுத்து வந்து இன்னொரு நாட்டில் ஒருத்தரை கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுங்கிறது வந்து அது வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் வேலை. இந்த வேலையை எப்படி ஒரு போலீஸ்காரர் செய்கிறாருங்கிற கேள்வியும் வருது. உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து ஒரு பெண்ணை பிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு கேஸு, அந்த அம்மா பேர் சுனாலி பீவி.
அந்த அம்மாவை பிடிச்சி கொண்டு போயிட்டு அதுக்கு ஆதாரம் கேட்குறாங்க. அது தன்னுடைய வாக்குச்சீட்டை காட்டுது, ஆதாரம் காட்டுது. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ பர்த் சர்டிஃபிகேட்டை கூட அப்படி இப்படின்னு சொல்லி எதை கொடுக்க முடியாமல் இருக்குதோ அதை சொல்லி அவங்கள மிரட்டி, நீங்கள் பேசுகிற வங்க மொழி வந்து வங்காளதேசத்து மொழி, இது இந்திய மொழி இல்லை, நீங்கள் வங்காளதேசத்துக்காரங்கன்னு சொல்லி இந்த அம்மாவை பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அந்த வங்காளதேச பார்டரில் விட்டுட்டு வர்றாங்க. விட்டுட்டு வந்த நிமிஷம் வங்காளதேச போலீஸ் என்ன பண்ணுது, யாருமா நீ இந்தியா பொண்ணு, நீ ஏன் வங்காளதேசத்துக்குள்ளே வந்தானே அந்த போலீஸை அந்த அரெஸ்ட் பண்ணுது. இப்படி ஒரு பரிதாபமான சூழ்நிலையை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணம், இது எதனால் செய்கிறீங்கிற கேள்வியை தான் உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக கேட்டுட்டு 12 நாளுக்குள்ளே இதுக்கு சரியான விளக்கமும் பதிலும் சொல்லணும். 11/9/2025 இது சம்பந்தமான எல்லா டீட்டெயிலையும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்கு. இப்படி சொல்லிவிட்டு இந்த மத்திய அரசை பார்த்து அந்த நீதிபதியில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒருத்தர் பேசக்கூடிய மொழியை வச்சு நீங்கள் எப்படிங்க அவங்க வந்து இந்தியர் இல்லைன்னு முடிவு எடுக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசக்கூடிய மக்களை எல்லாம் நாளைக்கு ஒரு காலத்தில் நீங்கள் வந்து இலங்கையிலேருந்து வந்தவங்கன்னு என்று சொல்லி கூட நீங்கள் கைது பண்ணி நீங்கள் நாடு கடத்துவீங்களா, உங்களால் அப்படி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் உள்ள கடலோர பகுதிகள் இருக்குல்ல, இப்போ ராமநாதபுரம், தொண்டி, கோட்டைப்பட்டினம், மீமிசல், ஜெகதாப்பட்டினம், இந்த மாதிரி ஊர்லெலாம் உள்ள கடலோர பகுதி மக்களுடைய தமிழ் பேச்சோடைய ஸ்லாங்கை விட ஒரு சிலர் ஸ்லாங் வந்து இலங்கை தமிழர்கள் ஸ்லாங் மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியர்கள் தான். ஆனால் நீங்கள் நினச்சா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஸ்லாங்லாம் வந்து இலங்கை மாதிரி இருக்குது, நீங்கள்லாம் இந்தியர்கள்னு அவங்களையும் நீங்கள் நாடு கடத்துவீங்களா? ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு ஆதரவே இல்லை, உங்களால் ஜெயிக்க முடியலைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த வேலையை கூட நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது. காரணம் வந்து இவர்கள் வந்து ஒருத்தர் நாடு கடத்துறதுக்கு என்ன இவங்க செய்யணுமோ அதை செய்கிறாங்க. இப்போ இவங்க வந்து எது இல்லையோ அதை ஆதாரமாக கொடுத்தா தான் ஒத்துக்குவேங்காங்க. உதாரணமாக 70-80 வயசு உள்ள பெரியவர்களுக்கெல்லாம் இப்போ பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிறது வாய்ப்பே இல்லை. நீ அதை கொடுனா இல்லாதது அவங்களால எப்படி கொடுக்க முடியுங்கிற கேள்வி தான் இன்றைக்கி பரவலாக இருக்குது. இப்படி தேர்தல் ஆணையம் வந்து நிறைய தில்லுமுள்ளுகளை பண்ணி எந்த வகையிலாவது பாஜகவை ஜெயிக்க வைக்கணும், பாஜகவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து தேர்தல் லிஸ்ட்லேருந்து எடுக்கணுங்கிற வேலையை நிறையா செய்யுதுங்கிறத ராகுல் காந்தி பட்டியல் போட்டு வரிசையாக பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு கர்நாடகா பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் வந்து 1,250,000 ஓட்டை திருட்டு ஓட்டாக சேர்த்துருக்கிறது அம்பலப்படுத்தினார். அடுத்து பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை வந்து போலியாக நீக்கி இருக்கிற விவரத்தையும் அவர் அம்பலப்படுத்தினார். அதே மாதிரி மராட்டியத்தில் 40 லட்சத்துலேருந்து 1 கோடி வாக்குகளை வந்து திருட்டுத்தனமாக தேர்தல் ஆணையம் சேர்த்துருக்கிறதையும் அம்பலப்படுத்தினார். 300 சதுர அடி ஒரு வீட்டில் 80 பேர் குடியிருக்கிறாங்கண்டு இல்லாத ஒரு வீட்டில் ஒரு ஓட்டரில் சேர்த்து லிஸ்ட்டு கொடுத்துருக்கதே அம்பலப்படுத்தினார். அதே போல் 52 வயசு உள்ள ஒருத்தருக்கு 50 பிள்ளைங்க இருக்கிறதா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையம். எவ்வளோ பெரிய அபத்தம் பாருங்கள். அதில் இன்னொரு பெரிய ஜோக்கு, இந்த 52 வயசு உள்ளவருக்கு 50 பிள்ளைங்களாம், அதில் பிள்ளை தலை பிள்ளைக்கு வயசு 72ன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய, அதாவது நம்ப முடியாத ஒரு பொய் பாருங்க. அப்படி சொன்னவர் உயிரோடு இருக்கிறவங்களாம் செத்து போயிட்டாங்கன்னு தேர்தல் ஆணையம் ரொம்ப பேரை நீக்குச்சு. அதைத்தான் குழியில் உள்ளவங்களாம் தோண்டி எடுத்து ராகுல் காந்தி கூட்டிகிட்டு வந்து வாங்கப்பா நம்ம டீ சாப்பிட்டு வரணும்னு கூட்டிகிட்டு வந்து டீ பார்ட்டி நடத்திட்டு சொன்னார், தேர்தல் ஆணையம் இவங்கெல்லாம் செத்தாங்கன்னு சொல்லிச்சுல, இப்போ பாருங்கள் எங்கள் கூட டீ குடிக்கிறாங்கன்னு காமிச்சார். இப்படியெல்லாம் செய்த இந்த தேர்தல் திருட்டு வேலை செஞ்ச தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்துகிற ராகுல் காந்தி குஜராத்தையும் அம்பலப்படுத்த ஆரம்பித்த பிறகு தான் ஒரு மேடையில் பேசுகிறாரு, நான் குஜராத்தில் உள்ள அந்த தேர்தல் தில்லுமுள்ளையும் அம்பலப்படுத்துவேன், அது மட்டும் இல்லை லோக்சபாவில் ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்கள் ஆராய்ந்து அதை மக்களுக்கு அம்பலப்படுத்துவோம், ஓட்டு திருட்டை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் வந்து பனாரஸ் பனாரஸ்ன்னு கத்துறாரு. அதாவது பனாரஸை பற்றியும் பேசுங்கன்னு கத்துறப்ப அதுக்கு பதிலாக வெறும் ஸ்டைலாக அவர் என்ன செய்கிறாரு, நான் செய்கிறேன் பாருங்கன்னு சொல்லி அவர் அந்த முகத்தை அசைச்சு ஒரு உடல் மொழி காட்டுறாரு பாருங்க, ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அதைத்தான் ஒரு தனியார் யூடியூப் சேனல் அரண்சைங்கிறது வெளியிட்டிருக்கு. அரை நிமிஷம் அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த செய்திக்கு போவோம். देश को दिखाएंगे ஆக ராகுல் காந்தி வந்து விடமாட்டேன், எந்த சூழ்நிலையிலையும் இது மாதிரி தில்லுமுள்ள விடமாட்டேன், இந்த நாட்டில் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ள உரிமை வந்து அந்த தேர்தல் வாக்கு, அதை நான் காப்பாற்ற வேண்டி எடுத்துக்கக்கூடிய இந்த அஸ்திரம் வந்து 90% மக்களால் வரவேற்கப்பட்டதாக இருக்குது. இந்த நாடு காப்பாற்றப்படணும்,
கூடிய விரைவில் இந்த மோடி அரசு தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்துக்கிட்டு செய்கிற தில்லுமுள்ளுகளை அம்பலப்படுத்தி இந்த அரசு கவிழக்கூடிய சூழ்நிலை கூட வரும். விரைவில் நல்ல முறையில் முறையான தேர்தல் நடக்குங்கிற எதிர்பார்ப்பும் கருத்தும் மக்கள்கிட்ட இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த தமிழ் ட்வீட் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற செய்திகள் உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம தமிழ் ட்வீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.